ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நியூ சிலபஸில் தான் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்க இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மருவு பெயர்கள், அதாவது ஒரு ஊர்களுடைய மருவு பெயர்கள்ங்கிற தலைப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற சேனல்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். இந்த மருவு சொற்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டாப்பிக்னு தான் நம்ம ஈஸியான டாபிக் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை டஃப் பண்ணுறதுக்காக நமக்கு தெரியாத நிறைய ஊர்களோட பெயர்களை அவங்க கொஷினாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை. அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கலாம், சாரி. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் சவுண்டு இதில் கொஞ்சம் கேட்கும். ஏன்னா இங்கே இப்போ ரெக்கார்ட் பண்ணுற ரூம்லேயும் கொஞ்சம் நிறைய இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மருவு பெயர்கள்னால் என்னான்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஒரு ஊரோட பெயரை சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கும். மருவுனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறது தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, தஞ்சாவூர்னு ஒரு ஊர் இருக்குன்னா அதை நம்ம சுருக்கமாக தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த தஞ்சைங்கிறது தான் மருவு. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊர்களை பார்த்திங்கன்னா மருவு பெயர்களாக இருக்குது. அதை தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷினாக நியூ சிலபஸில் இந்த வாட்டி கேட்க இருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஊர் பேர் பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை. இந்த வண்ணாரப்பேட்டையோடைய மருவு பார்த்திங்கன்னா வண்ணை, சரிங்களா. அடுத்து பூவிருந்தவல்லி, இதை பார்த்திங்கன்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட்டை, இதை பார்த்திங்கன்னா சைதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பாருங்கள் மன்னார்குடி, இதை மண்ணை 2 சுழி இன்னு வந்தாலும் சரிதான், 3 சுழி இன் வந்தாலும் அது சரிதான். அதன் பிறகு பாருங்கள் கும்பகோணத்துக்கு பார்த்திங்கன்னா குடந்தை, சரிங்களா. இதெல்லாம் இந்தந்த ஊர்களுடைய மருவு பெயர்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் 3 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சோழநாடு, சரிங்களா. சோழநாடுங்கிற ஊருடைய மருவு பெயர்கள் சோநாடு, சரிங்களா. அடுத்து பாருங்கள் பைம்பொழில், இதுக்கு பார்த்திங்கன்னா பம்புலி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. பைம்பொழிலுக்கு பார்த்திங்கன்னா பம்புலி, அதுதான் அதனுடைய மருவு பெயர். கோவன்புத்தூர், இதை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு மட்டும் 3 வார்த்தை வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கோவன்புத்தூர்னு கேட்டால் கோயம்புத்தூர் தான் மருவு. அதே கோயம்புத்தூர்னு கேட்டால் அதுக்கு ஒரு மருவு இருக்குது, அதுதான் கோவை, சரிங்களா. ஸோ 3 வார்த்தை வரும். ஸோ அதை எதை கேட்குறாங்கங்கிறத கவனமாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா. நம்ம நினைப்போம் ஈஸியாக திருச்சிராப்பள்ளினா திருச்சி, தஞ்சாவூர்னா தஞ்சை, கோயம்புத்தூர்னா கோவைன்னு ஈஸியாக கேட்பாங்கன்னு. அவங்க இப்போ ரொம்ப அப்டேட்டாக கேட்குறாங்க. ஸோ நிறைய ஊர்களை நீங்கள் தான் தேடி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அடுத்து பாருங்கள் தேவக்கோட்டைக்கு தேவோடை அப்படின்னு இருக்குது. செங்கற்பட்டுக்கு செங்கை. அடுத்து திருநின்ற ஊர், அதுக்கு தின்னனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றூர், அதுக்கு அது ஆத்தூராக மாறி இருக்குது, சரிங்களா. அதன் பிறகு பாருங்கள் மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. வானவன் மாதேவி, இதை பார்த்திங்கன்னா சரிங்களா. மாவா மாறிடுது, மானம்பதி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. வானவன் மாதேவி பார்த்திங்களா மானம்பதி அப்படின்னு சொல்கிறாங்க, மானாம்பதி, சரிங்களா. நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா நாகை. புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியை பார்த்திங்கன்னா புதுவை. பாண்டிச்சேரினாலும் அது புதுவை தான், சரிங்களா. புதுச்சேரி பாண்டிச்சேரி எது கேட்டாலும் புதுவைன்னு இது பண்ணுங்கள். அடுத்து உதகமண்டலம், அதை ஊட்டி அல்லது உதகை எது வேணாலும் அதுக்கு சரியானது. கோயம்புத்தூருக்கு கோவை, சரிங்களா. திருநெல்வேலிக்கு நெல்லை, தஞ்சாவூருக்கு தஞ்சை, சரிங்களா. கருவூர், அதுக்கு கரூர்னு அது சொல்கிறாங்க. கொடைக்கானல், அதுக்கு கோடை. மணப்பாறைக்கு மணவை. விருதுநகருக்கு விருதை. பரமக்குடிக்கு பார்த்திங்கன்னா பரம்பை. சங்கரன் கோவிலுக்கு சங்கை. பெரும்பாலும் ஐய கொண்டே முடியுது பாருங்கள். நிறைய ஊரோட பேர் ஐயிலேயே முடியக்கூடிய இதாக இருக்கும். அம்பாசமுத்திரம், அதுக்கு அம்பை. அறந்தாங்கிக்கு பார்த்திங்கன்னா அறந்தை. அலங்காநல்லூருக்கு பார்த்திங்கன்னா அலங்கை, சரிங்களா. அடுத்து சிங்காநல்லூருக்கு சிங்கை, சரிங்களா.
அடுத்து வந்து பாருங்கள் மயிலாடுதுறை. சரிங்களா, மயிலாடுதுறைக்கு மை இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மா ரெண்டுமே வரும். எது வந்தாலுமே சரி தான். மாயூரம் எது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையை குறிக்கும். சரிங்களா. சேந்தமங்கலம் வந்து செந்தை. சரிங்களா. அடுத்து வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முகவைன்னு வரும். சரிங்களா, ராமநாதபுரம் முகவை. நாகர்கோவில் வந்து நாச்சி. திருத்தணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியும், தணிக்கை. அடுத்து வேதாரண்யம் வந்து வேதை. தருமபுரி இது கொஷினில் லாஸ்ட் டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, தகடூர். உசிலம்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உசிலை. காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி தான். சிதம்பரத்துக்கு தில்லை. உறையூருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரந்தை. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறது என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். திருவண்ணாமலைக்கு இதே மாதிரி ஒரு மறு பெயர் இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு ஒன்று இருக்குது, அலங்காநல்லூருக்கு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கூகுள் பண்ணாதீங்க, ஏன்னா கூகுள் பண்ணால் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் கரெக்டாக என்னான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆன்சரையும் நான் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த 3 இதே மாதிரி நியூ சிலபஸில் உங்களுக்கு வேறு டாபிக் எதுவும் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய சிலபஸோட இலக்கண பிடிஎஃப் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. 21 டாப்பிக்குமே வந்து நான் ஓனாக எழுதின இலக்கண நோட்ஸ் பிடிஎஃப் இருக்குது. அதனோட டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை எப்படி நீங்கள் பை பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. இலக்கணத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.